Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான தோசை பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம யூசுவலா செய்யற பீஸாவை விட ரொம்பவே ஈஸியா செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்போ தோசைக்கு ஃபர்ஸ்ட் மாவு நம்ம அரைச்சிடலாம். தோசை பேட்டர் பாத்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோல நான் போடுறேன்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. 2 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கணும். உளுந்தில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நிறைய வெந்தயம் போட தேவையில்லை. இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறதில்ல, ரொம்பவே சிம்பிளாக மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிடலாம், அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சிக்கலாம். 2 பேட்சாக தான் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு இது அரிசி அரைச்சி முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அரிசியும் உளுந்து இருக்குது, நம்ம அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த மிச்சம் இருக்க உளுந்தையும் அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனால அரைக்கலாம். நல்லா உபரி ஆகும்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய வரும். மிக்சியில் அரைக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது குவான்டிட்டி நிறைய வரும். பட் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு மிக்சியில் கிரைண்டரில் அரைக்க தெரியாதவங்க, பேச்சுலர் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரேஷியோ. அவ்வளோதான், இதை அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அன்றைக்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம தோசை இட்லி சுட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஜாரை க்ளீன் பண்ணி தண்ணி அதிலேயே ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு புளிக்க வச்சிடலாம். ஓவர் நைட் வெளியிலே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. புளிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தோசை இட்லிலாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த பேட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஓவர் நைட் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை வேணும்னா தோசை, இட்லி எது வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பீஸா தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். கல்லை நல்லா சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய லேடல், அதாவது பெரிய கரண்டி அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு போட்டுக்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவை போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். சூடாகிறதுக்கு முன்னாடி மாவு ஊற்றினோம்னா அது நல்லா இருக்காது தோசை. இப்போ மேலே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட பீஸா சாஸ் இல்லை, வீட்டில் செஞ்சதும் இல்லை, காலியாகிடுச்சு. ஸ்டோர் பாட்டும் வாங்க முடியல, அதனால் டொமேட்டோ கெச்சப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவி வச்சுருந்தேன் சீஸு, மொசரல்லா சீஸு. அதை நம்ம நமக்கு எவ்வளோ வேணுமோ சீஸு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இது 3 யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆலிவ்ஸு. நீங்கள் உங்களுக்கு எந்த வெஜ்ஜீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, இல்லை வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக, நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலே ஆலிவ்ஸ் போடும்போது நான் கேமராவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், ஸோ அது அந்த ஷாட் இல்லை. வெஜ்ஜீஸ்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மறுபடியும் சீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் ஒரெகினோவும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும், அந்த ஃப்ளேவருக்காக ஒரெகினோவும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை காரத்துக்காகவும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வரேன். கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. அவ்வளோதான், மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி தோசை தவாலேருந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளோட சீஸ் பீஸா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு. மேலே அப்படியே சீஸ் நல்லா உருகி இருக்குது, சூப்பராக பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. நம்மளும் நிறைய பேருக்கு பீஸா பிடிக்கும், பட் பீஸாவுக்கு மாவு பிணைஞ்சு அதை போட்டு எடுக்கிற அளவுக்கு பொறுமை யாருக்கு இருக்காது. இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவில் நம்ம மேலே எல்லாத்தையும் போட்டோன்னா நமக்கு பீஸா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சீக்கிரமாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். என்ன மாதிரி லேசி ஃபெல்லோஸ்க்குலாம் இது ஒரு ஈஸியான வேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே எம்மியாக இருக்கும். வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு. நம்ம கட் பண்ணும்போது இது ரொம்ப சூடாக இருக்குது, நான் கட் பண்ணும்போது அதான் எடுத்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சீஸ் தோசை பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் இப்படி பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. ஓகே காய்ஸ், நான் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.